ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்லேருந்து எத்தனை வகையான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இது தேர்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பேராகிராஃபோட தமிழ் மீனிங்: ஒரு மேன் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரு. அங்கே ரொம்ப ஹாட் வெதராக இருக்குது. அவரோட பேக்ஸை அவருடைய ரூமில் வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போகிறாரு. இப்போ அவர் வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப்ரிக்காவுக்கு போயிருக்கிறாரு. இப்போ நம்ம எப்படி சென்டென்ஸ் உருவாக்க போகிறோம் அப்படின்னா, அந்த மனிதர் அமெரிக்கா போயிருந்திருக்க வேண்டும், அந்த மனிதர் ஆஃப்ரிக்கா போயிருந்திருக்கக்கூடாது. இந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசேஜை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதனுடைய முழு அர்த்தத்தையும் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியாச்சு. வேர் டிட் த மேன் கோ? அந்த மனிதர் எங்கு சென்றார்? அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். அங்கு வானிலை எப்படி இருந்தது? அவர் அவருடைய பைகளை எங்கு வைத்தார்? அவர் எங்கு செல்ல விரும்பினார்? இந்த கேள்விகளை இந்த வீடியோவில் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன், அங்கு வானிலை எப்படி இருந்தது. அங்கு தேர், வானிலை வெதர், எப்படி ஹவு, இருந்தது அப்படிங்கிறது பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பி வேர்ப்ஸை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். பி வேர்ப்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம், இஸ், ஆர், இந்த 3 வார்த்தைகளும் பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் வாஸ், வேர். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பி வேர்ப்ஸ் அப்படின்னா இந்த வார்த்தைகள் தான். இப்போ அங்கு வானிலை எப்படி இருந்தது? ஸோ கடந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? பி வேர்பில் வாஸ் வரும். ஸோ அந்த வாஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். செல்ஃப் ப்ராக்டிஸ். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவ் வாஸ் வெதர் தேர்? ரொம்ப சிம்பிள். ஹவ் வாஸ் வெதர் தேர்? அங்கு வானிலை எப்படி இருந்தது? அடுத்த கொஸ்டின், அவர் அவருடைய பைகளை எங்கு வைத்தார்? இந்த வைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன யோசிங்க. அடிக்கடி யூஸ் ஆகிற வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அவர் அவருடைய பைகளை, ஹீ ஹிஸ் பேக்ஸ். வேர், கீப். கீப் அப்படின்னா வைக்கிறது. இந்த வார்த்தைகளை வச்சு இந்த கொஸ்டினை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். 2 டைப்ஸ், 2 வகைகளில் இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். வேர் ஹீ கெப்ட் ஹிஸ் பேக்ஸ், வேர் டிட் ஹீ கீப் ஹிஸ் பேக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம தமிழில் எப்படி கேட்குறோமோ அதை அப்படியே கேட்குறது. வேர் ஹீ கெப்ட் ஹிஸ் பேக்ஸ், வேர் டிட் ஹீ கீப் ஹிஸ் பேக்ஸ். இது கரெக்டான ஸ்ட்ரக்சர், கரெக்டான ஃபார்மில் இருக்கிற கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் கரெக்டு தான், பட் அப்படியே தமிழில் கேட்குற மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவர் எங்கு செல்ல விரும்பினார்? செல்லுதல், போகிறது, அதுக்கு கோ. விரும்புகிறது, அதுக்கு வாண்ட். ஸோ 2 வேர்ப்ஸ், ஹீ, வேர், கோ, வாண்ட். இந்த வார்த்தைகளை வச்சு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Where he wanted to go, where did he want to go? ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள். wanted அப்படிங்கிற அந்த வேர்ப் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதை டிட் ஹீ வாண்ட் அப்படின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது டிட் வாண்ட் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஸோ ஒரு பேராகிராஃப்லேருந்து 4 கொஸ்டின்ஸ் உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியுது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிறணும், அதை ரீட் பண்ணி பார்க்கணும், அதனுடைய மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். கஷ்டமான வார்த்தைகளுக்கு டிக்ஷனரியில் மீனிங் பார்த்துக்கிறணும். தென் அந்த பேராகிராஃப்லேருந்து எத்தனை வகையான கொஸ்டின்ஸ் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இப்போ இன்னொரு டைப் ஆஃப் சென்டென்சஸ் இந்த பேராகிராஃப்லேருந்து நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். அவர் ஆஃப்ரிக்கா போயிருக்கிறாரு, அதை நம்ம இந்த மாதிரி சொல்ல போகிறோம். அந்த மனிதர் அமெரிக்கா போயிருந்திருக்க வேண்டும். அவர் ஆஃப்ரிக்கா போயிருந்திருக்கக்கூடாது, அமெரிக்கா போயிருந்திருக்கணும். இந்த மாதிரி நம்ம தமிழில் பேசுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். போயிருந்திருக்க வேண்டும்,
போயிருந்திருக்க கூடாது. அதை நல்லா பாருங்கள். போயிருக்கணும், போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஸ்லாங்கில். இந்த மாதிரி சொல்கிறப்ப ஷுட் ஹாவ், இந்த 2 வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஷுட் ஹாவ், இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஷுட் ஹாவ், குட் ஹாவ், வுட் ஹாவ், இந்த 3 டேர்ம்ஸை யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் அகெயின் ரீகால் பண்ணலாம். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். த மேன் should have gone to America. The man should have not gone to Africa. Should have அப்படிங்கிற டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஹாவ்க்கு அடுத்து gone அப்படிங்கிற வார்த்தை வருது பாருங்கள். ஸோ go பார்த்துருக்கோம். இந்த வார்த்தை gone அப்படின்னா என்ன? has, have, had, இது எல்லாமே have verbs அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி be verbs பார்த்தோம்ல, அதே மாதிரி இது எல்லாமே have verbs. have verbs என்னென்ன? has, have, had. இந்த has, have, had வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து ஒரு verb வருது, இந்த வார்த்தைகளை ஃபாலோ பண்ணி ஒரு verb, வேலையை குறிக்கும் வார்த்தை வருது அப்படின்னா அந்த வேலையை குறிக்கும் வார்த்தை, அந்த verb past participle ஃபார்மில் தான் இருக்கணும். தட் இஸ் ஒன் ஆஃப் த கிராமர் ரூல்ஸ். ஸோ வேர்பை நம்ம 3 டைப்ஸில் பிரிக்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப்லாம் பாருங்களேன். டேக், கிவ், ஈட். டேக்னா எடுக்கிறது, கிவ்னா கொடுக்கறது, ஈட்னா சாப்பிட்றது. பாஸ்ட் டென்ஸ் டுக், கேவ், ஏட். அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டேக்கோட பாஸ்ட் டென்ஸ் டுக், கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ் கேவ், இந்த மாதிரி. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டேக்கன், கிவ், கேவ், கிவன். ஈட்டுக்கு ஈட்டன். பொதுவாக வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் ஆகிறத விட பாஸ்ட் டென்ஸில் யூஸ் ஆகிறத விட பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். ஸோ அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எங்கே தெரிஞ்சுக்கலாம்? இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதர்வைஸ் டிக்ஷனரியில் ஃப்ரண்ட் பேஜ்லேயோ லாஸ்ட் பேஜ்லேயோ இந்த வேர்ப்ஸ் கொடுத்து ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். த மேன் ஷுட் ஹாவ் கான் டு அமெரிக்கா. அந்த மனிதர் அமெரிக்கா போயிருந்திருக்கணும், ஆஃப்ரிக்கா போயிருந்திருக்கக்கூடாது. ஷுட் ஹாவ் நாட் கான். இந்த மாதிரியான சென்டென்சஸ் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். அவர் அவருடைய பைகளை அவர் அறையில் வைத்திருந்திருக்க வேண்டும். அவருடைய பைகளை அவர் அறையில் வைத்திருந்திருக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.